சொல்லிக்கிறேன். இந்த ஹாத்தமுஹு மிஸ்குண்டு ஓதலாங்கிறார். இருக்கிறது என்ன? ஹித்தாமுஹு மிஸ்குண்டு குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹாத்தமுஹு மிஸ்குண்டு ஓதினார்னு காட்டுறாரு. இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லா? இது இந்த குரல் யார் குரல்? இது ரசூலுல்லாஹ் குரலா? யாரோ ஓதுறாரு. பாத்தமுகுன்னு ஒருத்தர் ஓதலாம், அது கூட இருக்கு. இது ஆதாரம் மாட்டேன். யாரோ ஒருத்தர் ஓதினாருங்கிற ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இந்த மாதிரி ஹாத்தமுஹு மிஸ்குன் என்று ஓதினார்கள் ரசூலுல்லாஹ்னு காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாத ஒன்றை யாரோ ஒருத்தர் ஓதுன காட்டினா அது நிராகரிக்கப்பட வேண்டும். குரானோடு விளையாடுகிறார்கள் இவங்க தான். இந்த கிராத்துங்கிற பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 அஹ்ருஃபில் அருளப்பட்டதுன்னு சொன்ன இதையா? மொழியில் உச்சரிப்புகள் ஒவ்வொருத்தர் செய்வாங்க. வாழைப்பழமா ஒருத்தன் வாழைப்பழம்மா. அதை அவன் மொழியில் உள்ளவனுக்கு நாக்கு வராது சொல்லிட்டு போகிறான்னு விட்டுற மாதிரி உள்ளது தான் அது. அந்த மாதிரி அரபில் என்ன செய்வாங்க? ஹாவை காம்பாங்க சில பேர். இதுதான் 7 கிராத்தை தவிர இந்த 7 கிராத்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? யௌமுல் ஜும்மான்னு குரானில் வார்த்தையை சேர்க்கிறது, இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நியாயப்படுத்தார். மாலிக் இந்த கடாஜபர் இல்லையா, அதனால அது மலிக்கு மாலிக் ரெண்டும் ஓதலாமா? சரி பரவாயில்லை. இதான் யௌமுல் ஜும்மான்னு இடையில வார்த்தையை சேர்க்கிறது. யௌமுல் கும் அது இல்லை. இது அதாவது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி ஒதக்கரி உள்ளுகுன்சா ஒமா கலக்க தக்கர உள்ளுகுன்சா ஒதக்கரி உள்ளுகுன்சான்லாம் குரானர் விளையாடி இருக்கிறாங்க. தான் கிராத். அதெல்லாம் கிராத்துன்னு கித்தாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. குரானை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறாங்க போது, உள்ளத்தில் பாதுகாத்திருக்காங்க போது, ஒன்று ஜிப்ரீல் ஹித்தாமுகுண்டு ஓதி காட்டியிருப்பார், இல்லாட்டி ஹாத்தமுகுண்டு ஓதி காட்டியிருப்பார். அவர் ஒருத்தர் ஓதி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஓதி காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஹித்தாமுகு ஓதுனா ஹாத்தமுகு ஓதக்கூடாது. ஹாத்தமுகுன்ற சொல்ல ஓதுனா ஹித்தாமுகு ஓத, அதான் குரானை பாதுகாக்கிறது. கிராத்து என்ற பெயரில் இவங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு கொதிக்கணும். அது தலைப்பில் வரல. அவர் அதை நியாயப்படுத்துறார். கிராத்துன்னு சொல்லி மொத்தத்தையும் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் இல்லாத வார்த்தையெல்லாம் பயங்கரமாக சேருது. மலிக்கு மாதிரி உள்ள சும்மா லைட்டாக காட்டுறாரு அவர். அதை தாண்டி என்ன செய்யுது? குரானில் இல்லாத ஒரு சொல்லையே உள்ள வைக்கிறாங்க, ஒரு சொல்லை எடுக்கிறாங்க, 2 வார்த்தையை மொத்தமாக சேர்க்குறாங்க. அது மாதிரிலாம் நிறைய அடுக்கடுக்க. உதாரணமாக அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் இருக்கு ஒரு ஆயத்து. இதை ஒருத்தர் என்ன ஓதுறாருன்னு கேட்டால், அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி கரா இப்னு அப்பாஸ்னு வருது. இதை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். குரானில் இல்லை. மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற நாங்கள் இருக்கிற மாலிக்கு சரி, மாலிக்கின்னு வாசிடலாம், மாலிக்கின்னு வாசிடலாங்கிறீங்களே. இந்த கிராத்தில் இப்படி ஒன்று இருக்குதா? அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னா இது குரான் பாதுகாக்கப்படலைன்னு தானே அர்த்தம். குரானில் இருக்கிறது ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் மட்டும். ஒருத்தர் ஓதுறாரு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு. இதுக்கு அர்த்தம் என்ன? குரான் பாதுகாக்கப்பட்டது என்ற அர்த்தமா, படலேன்னு அர்த்தமா? படலேன்னு அர்த்தம் வந்தால் யார் ஓதுனாலும் தூக்கி எறிய வேண்டும். குரானை பாதுகாக்கப்படலைன்னு தான் இதுக்கு அர்த்தம் வரும். அப்போ கிதாபில் எழுதி வச்சா ஏற்றுக்க முடியுமா? குரானை தூக்கி எறிகிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சீனு சாதுக்கு பேசிகிட்டு இருக்கிறார். இதை நியாயப்படுத்துகிறாங்க. இந்த இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அது மாதிரி நீங்கள் ஆதாரம் காட்டினதுக்கு மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்களா? இருந்துச்சா? உஸ்மான் எழுதுனதில் இருந்துச்சா? அப்போ யாரோ ஒரு அறிவிப்பில் வரலாம், என்னமோ கவன குறைவாக சொன்னார், அப்படி விட்டு போயிடணுமே தவிர நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தில் பாதுகாக்கப்படலன்னு உண்டாக்கிட்டு போயிடக்கூடாது. அதை என்ன செய்கிறாரு? அப்பட்டமாக இதில் சொல்கிறாரு. தலைப்புக்கு அப்பாற்பட்டு போகிறார். கிராத் மர சொன்னால் பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா இல்லை, நம்ம தர்ஜுமா